அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய கிருபையினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் இந்த இணைப்பிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு அன்பான சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அருமை ரட்சகருடைய நாமத்தினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது என்ற ஒரு வாழ்த்துதலை முதலாவது உங்களோடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட அன்பு மாத்திரம் அல்ல, நான் சார்ந்திருக்கிற சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடிய அநேக பரிசுத்தவான்கள் உங்களுடைய சரீராங்கங்களா இருக்கக்கூடியவர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட இந்த ஒரு நேரத்திலே நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். தேவன் இப்படியாக அடியானுக்கு கொடுத்துட்ட இந்த ஒரு மேலான வாய்ப்பிற்காக அவருடைய குமாரன் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் என்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு, அன்பானவர்களே, நம்முடைய அருமை ரட்சகருடைய அந்த ஒரு மரணத்தை நினைவு கூறக்கூடிய காலப்பகுதியில நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக வர இருக்கின்ற ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நாம் கலந்து கொள்ள இருக்கக்கூடியதான அந்த ஒரு ராபோஜனத்திலே நாம் கலந்து கொள்வதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கான விசேஷமாக ரட்சகருடைய அந்த ஒரு பாடுகளை குறித்ததான ஆழமான சத்தியங்களை நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில இந்த நாளிலும் இந்த பாடத்தினுடைய காரியங்கள் அப்படியான ஒரு விஷயத்தை உள்ளடக்கின பாடத்தையே நம்ம தியானிக்க போறோம் சற்று நேரம். இந்த பாடம் எந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறோன்றது முதலாவது நம்ம தெரிவிச்சுட்டு நம்ம அந்த பாடத்துக்கு நேரம் கடந்து செல்லலாம். இந்த பாடமானது 2022ஆம் வருஷம் மார்ச் ஏப்ரல்ல வந்த ஹெரால்டு பத்திரிகையில காணப்படக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கின்றோம். நம்ம பாடத்துக்கான தலைப்பு பார்க்கலாம். இயேசு மரத்தில் மரித்தார். இதுதான் பாடத்தினுடைய தலைப்பு. இயேசு மரத்தில் மரித்தார். பாடத்திற்கான ஆதார வசனத்தை வாசித்து பாடத்துக்கு நேரம் கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அன்பானவர்களே, இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன குறிப்பிடுறாங்கன்னு பார்க்கும்போது, நாம் பாவங்களுக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல சுமந்தார். அப்போ இந்த பாடத்தை எழுதின சகோதரர் அவர் எடுத்துக்கொண்ட அந்த வசனத்திற்குரிய பகுதி பார்க்கும்போது அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல சுமந்தார். அப்ப இந்த ஒரு இந்த பகுதியை ஆதாரமாக கொண்டு தான் நம்ம இயேசு மரத்தில் மரித்தார் என்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க போறோம். அப்போ இந்த பாடத்தினுடைய தொடக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு அவங்க கல்வாரியில மரிச்சாங்க. கல்வாரியில மரித்த போது அவரை எப்படி அவருக்கான தண்டனையானது அங்க நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா, சிலுவை மரத்துல அவர் ஏற்றப்பட்டார். சிலுவை மரத்திலே அவர் தொங்கி ஏற்றப்பட்டு அதிலே அவர் மரித்தார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எப்படிப்பட்டதான மரணம் என்பதை தெரியும். அப்போ இந்த ஒரு மரணம் இப்படிப்பட்டதான மரணத்துக்கும் நிழல்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் மோசே மூலமா கொடுக்கப்பட்டதான நிழலான பலிகளுக்கான ஒரு தொடர்பு இருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பாடத்துல. அந்த அடிப்படையில பார்க்கும்போது நிழல்ல மோசே மூலமா பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட தேவன் சில பலிகள் பலிகளை செய்யும்படியான ஒரு கட்டளை கொடுத்திருந்தாங்க. அந்த பலியில குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பலி என்னன்னா, அவங்க வருஷத்துல
ஒவ்வொரு நாளுமே செய்யணும். ஒவ்வொரு நாளுமே அந்த பலியை ஏறெடுக்கணும். அது என்ன பலின்னா, அதனுடைய விஷயம் என்னன்னா, காலையில ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணும், பலி செலுத்தணும். திருப்பியும் மறுபடியும் இன்னொரு இதே மாதிரி ஆட்டுக்குட்டிய பலி செலுத்தணும். அதாவது காலையில ஒரு பலி, சாயந்தரம் ஒரு பலி. இப்ப இந்த 2 சாயங்காலத்து எப்படின்னா நமக்கு தெரியும், இஸ்ரேலுடைய நாளானது மாலை 6 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் மாலை 6 மணிக்கு முடியும். இப்போ நமக்கு இந்தியால பார்க்கும்போது ஒரு நாளுடைய தொடக்கம் என்பது இரவு, நள்ளிரவு 12:01க்கு தான் நாளானது ஆரம்பிச்சு அடுத்த நாள் 11:51 வரைக்கும் அந்த நாளானது கண்டினியூ ஆகிறது போல, இஸ்ரேல் அவங்களுடைய நாள் கணக்கு எப்படின்னா மாலை 6 மணில இருந்து அடுத்த நாள் வரைக்கும். இப்ப இந்த விஷயத்துல நான் பார்க்கும்போது இந்த 2 சாயங்கால வேலையில இடையில இந்த பலியானது அது பலியிடப்படணும். அப்போ இது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, இந்த 2 சாயங்காலங்கள் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, நம்ம பார்க்கிறோம் விசேஷமாக பஸ்கா பிரமாணத்துல கூட இந்த விஷயத்த தேவன் அவங்களுக்கு கொடுத்திருப்பார். தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்டதான முதல் பிரமாணமே பஸ்கா பிரமாணம் தான். அவங்க எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்த அந்த சூழ்நிலையில அந்த சாயந்தரம் நீசான் மாதம் 14ஆம் தேதி சாயந்தர வேளையில அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை 10ஆம் தேதி தேர்ந்தெடுத்து 14ஆம் தேதி சாயந்தரம் அவங்க ஆட்டை அடித்து புசிச்சாங்கன்றது நமக்கு தெரியும். அப்ப இது குறிச்சு வசனங்கள் நம்ம வாசித்து கடந்து செல்லலாம். முதலாவது வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 28:4. காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலியிட்டு. பாத்தீங்கன்னா வசனத்துல சொல்றாங்க, காலையில ஒரு ஆட்டுக்குட்டி, மாலையில ஒரு ஆட்டுக்குட்டி. அப்படின்னா ஒரு நாளினுடைய தொடக்கத்துல ஒரு ஆட்டுக்குட்டிய பலி செலுத்தணும். அதே மாதிரி ஒரு அடுத்த நாள் சாயந்தரம் முடியும் போது ஒரு ஆட்டுக்குட்டிய பலி செலுத்தணும். அதே போல இது குறித்து நம்ம யாத்திராகமத்துல கூட வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அது இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. பாத்தீங்களா, அங்க பஸ்கா ஆடு எப்படி அடிக்கப்பட்டுச்சுன்னா, அந்த மாதம், அதாவது நீசான் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அவங்க வச்சிருக்கணும். இஸ்ரேல் சபையில ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்துல அதை அடிக்கணும். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியமனம். இதுக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய பலிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 2 ஆட்டுக்குட்டிகள் அன்றாட பலி செலுத்தப்பட்ட ஒரு காரியம். பஸ்கா ஆட்டுக்குட்டி யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இல்லைங்களா? அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யார ஆட்டுக்குட்டி, அந்த 2 ஆட்டுக்குட்டிகளுடைய அந்த அன்றாட பலி நான் பார்க்கும்போது பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல கல்வாரியில நமக்காக கிறிஸ்து கொடுத்துட்ட அந்த மீட்பின் பொருளுக்கான ஒரு அடையாளம். ஆமா. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது, எப்பொழுதுமே தொடர்ந்து பலன் அளிக்கக்கூடியதான ஒரு பலி செலுத்தக்கூடிய விஷயம் தான் கர்த்தர் செஞ்சுட்டாங்க. அப்ப நிழல்ல அங்க தொடர்ச்சியாக பலி செலுத்தப்பட்டுச்சு. வருஷத்துல அனைத்து நாட்களிலும் காலை மற்றும் மாலையில 2 வேளையிலும் அங்க பலி செலுத்தப்பட்ட விஷயம். இங்க கர்த்தர் இயேசு கல்வாரியில கொடுத்துட்டதான அந்த ஒரு மிகப்பெரிய மீட்கும் பொருளை அது அடையாளப்படுத்துது. ஆனா கர்த்தர் எத்தனை தடவை பலியானார்னா நமக்கு தெரியும். ஒரே முறை அவரு மாம்சத்துல வெளிப்பட்டு அவர் என்ன பண்ணாருன்னா ஒரே முறை அங்க பலியானார். ஆனா இந்த ஒரே முறை பலியான விஷயம் தொடர்ச்சியா செலுத்தப்படக்கூடிய அந்த பலிக்கு அடையாளம் என்பதை நம்ம பார்க்கிறோம், அன்பான சகோதரர்களே. அப்ப இதை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இதை குறித்து தானியேல்ல ஒரு விஷயங்கள் இருக்கு, நம்ம வாசிக்கலாம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம்.
தானியேல் 11 அதிகாரம் 21 வசனம் brother. 31 31 11:31. ஆனாலும் அவனிடத்தில் இருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாலாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். இது நம்ம அந்தி கிறிஸ்து பாடத்துல அடிப்படை பேசிக் சப்ஜெக்ட்ல கூட இந்த பாலாக்கும் அருவருப்பை பத்தி எல்லாம் படிச்சிருக்கிறோம், அந்தி கிறிஸ்து பத்தின விஷயத்துல இல்லைங்களா. அப்ப அந்த விஷயத்துல நாம் பார்க்கும்போது இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை நம்ம அங்க கவனிக்கலாம். அதாவது அவனிடத்துல இருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாலாக்கும் அருவருப்பை அங்க வைப்பார்கள். அந்த அன்றாட பலின்றது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம மேல பார்த்தோம் இல்லைங்களா, என்னாகமம் புஸ்தகத்துல காலை மற்றும் சாயந்தர வேலையில பலி செலுத்துற அந்த ஒரு தேவன் கொடுத்துட்டதான அந்த ஒரு விஷயம் தான். அப்போ அந்த ஆலயத்துல செலுத்தப்பட்டுட்டதான அன்றாட பலி அது அது நாம் பார்க்கிறோம் நிழல். அது ஒரு வகையில எப்படின்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய விலையேற பெற்ற அந்த ஈடு பலியை அது அடையாளப்படுத்துது. அப்போ இந்த பலி செலுத்துதல் அங்க முதலாவது என்னாச்சுன்னா பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய மன்னரான ராஜாவான நெபுகாத் நேச்சார் அவங்க இஸ்ரேலை சிறைப்பிடிக்கும்படியான காலத்துல அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்க இப்படியாக அந்த அன்றாட பலி நீக்கப்பட்டு அங்க ஒரு பாலாக்கும் அருவருப்பு அங்க நடந்துச்சு. அதுவும் ஒரு நிழல். அதே போல சுவிசேஷ யுகம் என்று அழைக்கப்படக்கூடிய நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுகத்துல நாம் பார்க்கிறோம் நம்முடைய அருமை ரட்சகருடைய அந்த ஒரு தரம் சிந்தித்ததான அந்த ஒரு மீட்கும் பொருளாகிய ஈடுபலியை பின் நாட்களை நாம் பார்க்கிறோம். சபை சரித்திரத்துல இருண்ட யுகத்துல போப்பு மார்க்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பூசை பலி, அந்த பூசை பலின்ற ஒரு விஷயத்த அப்போஸ்தலருடைய நாட்களுக்கு பின்னாடி கொண்டு வந்தாங்க. அதுதான் பார்க்கிறோம். அந்த அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலி அப்படின்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை நீர்த்து போக செய்ய முடியா என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பரிசுத்த குலைச்சலாக்கி பாலாக்கும் அருவருப்பு என்னக்கூடிய அன்றாட பூசை பலியை ஏற்படுத்தினாங்க. இதெல்லாம் நமக்கு அடிப்படை பாடங்களே கேட்டிருக்கிற சத்தியம் தான். ஆனாலும் திருப்பி நம்ம இந்த பாடத்துல நினைவு கூறுவது பிரயோஜனமா இருக்கும். அப்போ கர்த்தர் இயேசு ஒரே ஒரு முறை மனுக்குலத்தை, அதாவது ஆதாமுக்கான மீட்கும் பொருளாக கொடுக்கப்பட்ட அந்த மீட்கும் பொருள் ஒரு முறை அனைவருக்காக செலுத்திட்டதான அந்த பலி. ஆனா பார்க்கிறோம் இந்த போப்பு அமைப்புனால அந்த அதனுடைய காரியங்கள் நீக்கப்பட்டு அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தகுதி இல்லாத திரும்ப திரும்ப செலுத்தப்படக்கூடிய ஒரு பூசை பலியை அவங்க ஸ்தாபிச்சாங்க. இதுதான் பாலாக்கும் அருவருப்புன்னு கூட பார்க்கிறோம். அப்போ ஆனா நிலையில நமக்கு தெரியும் தேவன் அங்க கொடுத்த பிரமாணத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும்னா அந்த பலிகள் தகன பலியா இருக்கணும். ஒவ்வொரு பலியும் தகன பலி இருக்கணும். அப்போ நியாய பிரமாணத்துல விசேஷமா பார்த்தோம்னா ஒரு 3 விதமான பலி செலுத்துதல் நிலையில சொல்லப்பட்டிருக்கு. அது குறித்து நான் பார்க்கும்போது ஒரு பலி எப்படின்னா சர்வாங்க தகன பலி, மற்றொன்று சமாதான பலி, 3வது பாவ நிவாரண பலி. ஆமா, இந்த 3 பலிகள் தொடர்ச்சியா அவங்க அதுக்கான கால பகுதியில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை செலுத்திட்டு வருவாங்க இஸ்ரேல் ஜனங்க. அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்காக தேவன் செய்யும்படியாக கொடுத்துட்டதான ஒரு கட்டளை தான் இந்த 3 பலி செலுத்தக்கூடிய காரியம்: சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி. இதுக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய பலி செலுத்துவதற்குமான தொடர்புகள் என்ன அப்படின்றத தொடர்ச்சியா பார்க்கலாம் அன்பான சகோதரர்களே. அப்ப 3 வகையான பலிகள் இருக்கு. அதுல முதல் பலி சர்வாங்க தகன பலி. அது பத்தின காரியங்களை லேவியாரகமம் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதை பத்தின விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல லேவியாரகமம் 2ஆம் அதிகாரத்துல போய் நம்ம பார்த்தோம்னா போஜன பலியை பத்தின அந்த ஒரு விஷயங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கும். அந்த போஜன பலிகள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல பல்வேறு மிருக பலிகள் கூட உள்ளடக்கின ஒரு காரியமா இருக்கு. 3வது விஷயம் சமாதான பலி. இந்த சமாதான பலியை குறித்து பாத்தீங்கன்னா லேவியாரகமம் 3ஆம் அதிகாரத்துல அங்க
படிக்கலாம். அப்போ சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சமாதான பலிகள் அது எதுக்காக ஏறெடுத்தாங்கன்னா, அது விசேஷமாக தேவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமான ஒரு பலியாக இருந்துச்சு. அது குறித்து வேணா வசனம் வாசிக்கலாம். வாசிங்க. லேவியாரமும் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லேவியாரமும் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதை ஸ்தோத்திரத்துக்கு செலுத்துவான். ஆனால் அவன் ஸ்தோத்திர பலியோடு கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் எண்ணெயிலே பிசைந்த வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிர்சங்களையும் படைக்க கடவன். இங்க கூட பாக்குறோம், ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானால். ஸ்தோத்திரம் என்பது நன்றி. தேவனுக்கு தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்திட்டதான நன்மைக்காக தேவனை ஸ்தோத்திரிப்பது அல்லது நன்றி செலுத்துவதற்கான ஒரு பலிதான் சமாதான பலி. சில நேரங்கள்ல இந்த சமாதான பலிகளை அவங்க ஏறெடுத்திருக்கிறாங்க தேவனுக்காக. அப்ப இதனுடைய தொடர்ச்சி குறித்து பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம், இது இல்லாம இன்னும் விசேஷமாக பாவ நிவாரண நாளினுடைய பலிகள் இருக்கு. அது பாத்தீங்கன்னா விசேஷமா பாத்தீங்கன்னா இந்த ஆசாரியத்துவத்தினுடைய பிரதிஷ்டையில கூட, அதாவது ஆசாரியன் அவருடைய அந்த ஒரு நியமனத்தினுடைய விஷயங்கள்ல அவரை அபிஷேகம் பண்ணும்போது, ஆசாரிய ஊழியத்துக்கு ஏற்படுத்தும் போது அவரை பரிசுத்தப்படுத்துறதுக்காக அந்த பிரதிஷ்டைப்படுத்தப்படக்கூடிய விஷயத்துல கூட ஒரு ஆட்டுக்கடாங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பலி செலுத்திருக்கிறாங்க. அது லேவியரமும் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இருக்கு. அது நம்ம வாசிக்க வேண்டாம். அதை தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா லேவியரமும் 4ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா அங்க விசேஷமா பாவ நிவாரண பலிகள் பத்தின விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதே மாதிரி லேவியரமும் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா குற்ற நிவாரண பலி அங்க அறிமுகப்படுத்தப்படுது. இப்படியாக அநேக பலிகள் நிழல்ல நமக்கு தெரியும். இப்படியாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது சர்வாங்க தகன பலி, அதே போல போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி மற்றும் குற்ற நிவாரண பலி. இப்படியான இதெல்லாம் ஒண்ணுதான். பாவ நிவாரணம், குற்ற நிவாரணம் எல்லாமே ஒரே விஷயம் தான். அப்போ இந்த மாதிரி அநேக பலிகள் நிழல்ல செஞ்சு எடுத்திருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்க. அதுல முதல் விஷயம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தகன பலி. அப்ப தகன பலிகளை குறித்து நம்ம பார்க்கும்போது அன்பானவர்களே, அன்றாட பலிகள் அன்னைக்கு நம்ம மேல பார்த்தோம். அன்றாட பலிகள் எப்படி அவங்க ஏறெடுக்கணும்னா தகன பலிகளா இருக்கணும். அந்த தகன பலியை பத்தின வழிமுறைகள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம மேல ஏற்கனவே பாடத்தினுடைய ஆரம்பத்திலே பார்த்தோம். அதாவது காலையில ஒரு ஆட்டுக்கடாவையும் ஆடையும், அதே மாதிரி சாயந்தரத்துல ஒரு ஆடையும் பலி செலுத்தினாங்க. இது கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு சிலுவை மரணத்துக்கு ஆன ஒரு நிழல். அப்போ இந்த விஷயத்துல பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட அந்த சாயந்தரம் மாலை 3 மணிக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறார். காலை 9 மணிக்கு நம்முடைய நேரம் கணக்கு பண்ணீங்கன்னா 9 மணிக்கு அவர் அறையப்பட்டாரு. 3 மணிக்கு அவருடைய ஜீவன் விட்டார். 3 மணிக்கு. ஆனா அது ஒரே நாள்ல நடந்த விஷயம் தான் இல்லைங்களா? ஒரே நாள்ல அவரு நிழலை முடிச்சுட்டு நிஜத்தை ஆரம்பிச்சார். நிழல் என்பது பழைய பஸ்கா. அந்த பஸ்கா இத பிரமாணத்தை முடிச்சுட்டு அதனுடைய நிஜமாகிய தன்னை அங்க ஒப்பு கொடுத்து அதே நாள்ல அவர் மரிச்சார். அப்போ இந்த விஷயத்துல பார்க்கும்போது அன்பானவர்களே, அந்த தினமும் செலுத்தப்பட்ட அந்த 2 ஆட்டுக்குட்டிகள் கிறிஸ்துவனுடைய ஈடுபலியை குறிக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஒருவேளை அன்றாட செலுத்தப்பட்ட இந்த 2 பலிகள் இருக்கு இல்லைங்களா? அது பார்க்கும்போது இஸ்ரேல் மற்றும் புறஜாதிகளுக்கு இன்னொரு கோணத்துல இந்த பாடத்தை எழுதின சகோதரர் என்ன சொல்றாருன்னா, அந்த 2 ஆட்டுக்குட்டியினுடைய பலிகள் 2 வகுப்பாருக்காக கொடுக்கப்பட்டதான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை அது அடையாளப்படுத்துது. அதாவது ஒரு ஆட்டுக்கடா இஸ்ரேலுக்கான ஒரு பலியாகவும், மற்றொன்று புறஜாதிகளாகிய நம்மைக்காக கர்த்தர் கொடுத்ததான ஜீவனுக்கான அடையாளமாக நாம் பார்க்கிறோம். அப்படின்னா இஸ்ரேலர்களை விசேஷமாக அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்துல இருந்து விடுவிக்கிறதுக்காக. ஏன்னா நியாய பிரமாணம் என்பது ஒருவராலும் கை கொள்ள முடியாத அளவுக்கு அது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா அந்த நியாய பிரமாணம் என்பது வெறும் 10 கட்டளைகள் மட்டும் இல்ல, அது பிரதானம்.
ஆனா அந்த 10 கட்டளைகளை உள்ளடக்கி அநேக உப கட்டளைகள் நிறைய இருக்கு, நமக்கு தெரியும். நம்ம கேட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3000 கட்டளைகளுக்கு மேல இருக்கு. அப்படின்னா அந்த கட்டளைகள் எல்லாத்தையுமே அவங்க கொண்டாதான் ஆஹ் அந்த நியாயப்பிரமாணத்தை அவங்க கை கொண்டவங்களா கருதப்படுவாங்க தேவனுடைய பார்வையில. ஆனா அந்த ஒரு கட்டளைய ஒருவராலும் கடைசி வரைக்கும் முழுமையா கை கொள்ள முடியல இஸ்ரேல் ஜனங்களால. அப்போ இந்த விஷயத்துல அவங்க என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்து கீழே அவங்க இருந்தாங்க. ஒரு நியாயப்பிரமாணம் எனக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்து கீழாக அவங்க காணப்பட்டாங்கன்றது நமக்கு தெரியும். அப்படின்னா இந்த விஷயத்துல பாருங்க அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு அந்த நியாயப்பிரமாணத்தின் பாரத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுவிச்சார். அந்த நிடுவிச்சது என்னுடைய விஷயம் என்னன்னா பாக்குறோம். அதாவது அது குறித்து நம்ம வசனமா வேணா வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்போஸ்தலன் பவுல் இந்த கலாத்திய சபைக்கு எழுதும் போது தெளிவா சொல்றாரு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவங்க. ஏன்னா அந்த நாட்கள்ல இந்த சிலுவை மரணமா எப்படின்னா யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஒரு கொடூரமான, அதாவது ரொம்ப கொடூரமான தவறுக்கு சாற்றப்பட்டவங்க, அதாவது கொலை குற்றம் செஞ்சவங்க, தேச துரோகம் பண்ணவங்க, இப்படி பெரிய பெரிய குற்றங்கள் செஞ்சவங்கள தான் என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு அந்த மாதிரி சிலுவை மரணத்துல ஒப்பு கொடுப்பாங்க. ஆனா கர்த்தர் இயேசு அவர் அப்படிப்பட்டதான எந்த தவறும் அவரிடத்துல இல்லை. ஆனா அவரை குறிச்சுதான தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அவர் என்ன பண்ணாங்கன்னா அவருடைய எதிரிகள் பாக்குறோம், ரோமர்கள் மூலமாக இந்த ஒரு மரத்துல அவரை தூக்கி கொலை செஞ்சாங்க. பின்னாட்கள் அப்போஸ்தலன் பேதுரு கூட அவரை சொல்லுவார், நீங்க அவரை ஜீவாதிபதியை கொலை செஞ்சீங்க. அப்ப மரத்துல தூக்கப்பட்ட எவனும் அந்நாட்கள்ல இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மரத்துல இப்படி கொலை செய்யப்படுறவங்க தூக்கி அவங்க எல்லாம் அந்த மரத்துல சிலுவை மரணத்துல போடப்படுறவங்க எல்லாம் சபிக்கப்பட்டவங்களா பார்ப்பாங்க. ஆமா. அப்போ அப்படியான எழுதியிருக்கிற அந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகி இப்படி அவர் மேல அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு நியாய பிரமாணத்தினுடைய சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்படின்னா இந்த இந்த சாபம் எல்லாமே, ஏன்னா நமக்கு தெரியும் மோசே மூலியமா தேவன் அவங்களுக்கு அந்த பிரமாணங்கள் கொடுக்கும் போதே நிபந்தனை சொல்லிதான் கொடுப்பாரு. என்ன சொல்லுவாருன்னா, இதெல்லாம் நீங்க கை கொண்டீங்கன்னா நீங்க ஆசீர்வாதத்துக்குள்ள இருப்பீங்க, கை கொள்ளாம போனீங்கன்னா எல்லா சாபமும் உங்க மேல வரும். ஏன்னா தேவன் அன்னைக்கு நான் பாக்குறோம் அந்த யூத யுக விஷயத்துல பார்க்கும்போது விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க, ஆபிரகாமினுடைய வழி வந்த அவங்களை மாத்திரமே தெரிந்து கொண்டு அவங்களுக்கு தான் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருந்தாரு இல்லைங்களா? அப்படியான ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருந்துட்டு அவங்களுக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா அந்த பிரமாணத்தை கை கொள்வதன் மூலமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக அவங்க இருக்கணும். ஆனா அந்த விஷயத்துல அவங்களால கை கொள்ள முடியல. ஆமா. அப்ப இந்த விஷயத்துல பார்க்கும்போது அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு இப்படியாக நியாய பிரமாணத்தினுடைய காரியங்களை நிறைவேற்றினார். தன்னுடைய மரணத்தின் மூலமாக, மரத்தில் தொங்கி மரித்ததன் மூலமாக நான் பார்க்கிறோம். அதுதான் அவருடைய வார்த்தையில வசனமா வாசிச்சோம். அப்போ பிற்பகல்ல நம்ம கர்த்தர் மரிச்சாங்க. அதே மாதிரி புறஜாதிகள் உட்பட ஆதாமினுடைய எல்லா சந்ததிக்காகவும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில எவ்வளவு நேரங்க தொங்கிட்டு இருந்தார்? யாராச்சும் சொல்ல முடியுங்களா? எவ்வளவு நேரம் தொங்கினாருங்க? சகோதரர்கள் நீங்க பதில் சொல்லலாம். கர்த்தர் இயேசு சிலுவையில எவ்வளவு நேரம் தொங்கினார், தொங்கிக் கொண்டிருந்தார் சொல்ல முடியுங்களா? 6 மணி நேரம். 6 மணி நேரம். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. 6 மணி நேரம். ஒரு காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 3 மணி
நீக்கி அவர் ஜீவனை விட்டார். அந்த 6 மணி நேரம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சகோதரர் இந்த பாடத்துல சொல்றாருன்னா, 6000 வருடங்கள் பாவம் மற்றும் மரணத்துல இருந்த மனுக்குலத்தை மீட்டு கொண்டதுக்கான ஒரு அந்த 6 மணி நேரத்தினுடைய விஷயம் எதுக்கு அடையாளம்னா 6000 வருஷ தீமையினுடைய காலப்பகுதிக்கு அடையாளமா இருக்கு. அப்போ இதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அந்த தகன பலி குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தகன பலியில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த துண்டங்களை, தலைய, கொழுப்ப அதெல்லாம் தனித்தனியா இது பண்ணிட்டு பலிபீடத்துல அக்னியில அந்த அந்த கட்டைகள் மேல அடுக்கி வைப்பாங்க. அது அதுக்கு அது எப்படிப்பட்ட பலின்னா, அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. ஆமா. இது குறித்து வசனமா வாசிக்கலாம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்துல 8 மற்றும் 9 வசனம். அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரால் கழுவுவானாக. அவைகளெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது சுகந்த வாசனையான தகன பலி. இது எப்படிப்பட்ட பலின்னு சொல்றாங்கன்னா, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அதாவது குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களை, தலைய, கொழுப்ப பலிபீடத்துல இருக்கிற அந்த அக்னியில அந்த கட்டைகள் மேல வச்சு அடுக்கி வச்சு அதன் குடல்கள், தொடைகள் அது எல்லாத்தையும் தண்ணீர்ல கழுவிட்டு அவைகள் எல்லாம் ஆசாரியன் பலிபீடத்துல வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெருப்புல எரிக்க வைப்பாங்க. அப்படி நெருப்புல எரிக்க வைக்கிறது மூலமா அது தகனமாகும். அப்படி அதுதான் சொல்ற சர்வாங்க தகன பலியா தகனிக்க கடவன். இதுதான் பாக்குறோம். தேவன் விரும்பிட்டதான நிழல்ல பார்த்துட்டதான சுகந்த வாசனையான பலி. அப்ப இது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய பலிக்கு இதுக்கு எப்படி தொடர்பு இருக்குன்னு பார்க்கும்போது, இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியர்ல கொடுத்திருக்கிறாங்க வசனம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 கொரிந்தியர் நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறபடியினால் உங்களுக்கு 2ஆம் தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரவும். ஒரு நிமிஷம். நீங்க 2 கொரிந்தியர் 2:15 வாசிச்சீங்களா? 2 கொரிந்தியர் 2:15. இல்ல பிரதர், 2 இப்ப வாசிக்கிற பிரதர். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் இங்க அவங்கள குறிச்சு பேசுறாங்க. ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் கூட தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தம்னா இப்படியாக ஒரு சுகந்த பலியாக இருக்கிறோம். இப்படியான ஒரு தகன பலியாக சுகந்த வாசனையான ஒரு பலியாக இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ கர்த்தர் இயேசு அவருடைய அந்த ஒரு சிலுவை மரத்தின் மீதான அந்த அவருடைய பலியானது அங்க வைக்கப்பட்டது. இந்த காணிக்கை கூட நேரடியாக மரத்தின் மீது வைக்கப்பட்டதை நம்ம கவனிக்கணும். அதாவது எப்படி நிழல நம்ம பார்த்தோம், அந்த கட்டைகளை அடுக்கி அதன் மேல அந்த பலி பொருளானது அது துண்டங்களாக கட் பண்ணி வச்சு அதுல நெருப்பு மூட்டினது போல கர்த்தருடைய மரணம் கூட ஒரு மரத்தின் மேலதான் என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய மரணமானது அங்க கடந்து போன விஷயம். இது தகன பலி. நம்ம தொடர்ந்து சமாதான பலிக்கும் கர்த்தருடைய மரணத்துக்கான விஷயத்தை தொடர்ந்து பார்க்கலாம். அன்பானவர்களே, சமாதான பலி லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்துல இதை பற்றின குறிப்புகள் இருக்கு. அப்போ லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டதான அந்த சமாதான பலி அது எதுக்காக, எந்த நோக்கத்திற்காக அப்படின்னு பார்க்கும்போது ஒப்புரவாக்குவதற்காக, அட்டோன்மெண்ட் பலின்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்புரவாகுதலுக்காக அல்லது இன்னொரு வார்த்தை சொல்லுன்னா பரிகாரத்தின் மூலமாக தேவனோடு சமாதானம் அடைவதற்கான ஒரு விஷயம். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல இருந்து தேவனோட ஒரு ஒப்புரவாகணும், சமாதானம் ஆகணும் அப்படின்னா அதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலி பேர் தான் சமாதான பலி இல்லைங்களா?
அப்போ இப்படியாக அந்த ஒரு பரிகாரத்தை செலுத்தி சமாதானம் பெற்றுக்கொள்றாங்க. சமாதானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நன்றி செலுத்தும் நோக்கத்தோட செலுத்தப்படக்கூடிய ஒரு பலிக்கு பேர் தான் சமாதான பலி. அப்ப இந்த சமாதான பலி நிழல்ல அவங்க ஏற்படுத்தினாங்க. அப்படி ஏற்படுத்தினதுனால அவங்க தொடர்ந்து சமாதானத்தை தக்க வச்சுக்கிட்டாங்களான்னா கண்டிப்பா இல்ல. அது ஒரு டெம்பரரியான ஏற்பாடு. நமக்கு தெரியும், நிழல் என்பது அது எப்பயுமே டெம்பரரியான ஒரு விஷயம் தான். ஆனா இந்த சமாதான பலி அது நிஜத்துக்கு ஒரு 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 அடையாளம் இல்லைங்களா? அன்பானவர்களே, நாம் பார்க்கிறோம் சர்வாங்க தகன பலிக்கு பின்னாடி சமாதான பலி செலுத்தப்படுது. அதாவது நம்ம தகன பலி, சர்வாங்க தகன பலி குறித்து நம்ம முதல் அதிகாரத்துல பார்த்தோம். சமாதான பலி என்பது 3ஆம் அதிகாரத்துல அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு காரியங்களா இருக்கு. அப்போ இந்த விஷயத்துல பார்க்கும்போது நாம இந்த ஒப்புரவாகுதலின் மூலமாக சமாதானம் அடைந்ததுக்கு பின்னாடி நாம நம்மை தேவனுக்கு சுத்திகரிக்கப்பட்ட பலியாக ஒப்பு கொடுக்க நம்ம என்ன பண்ணோம், நிழல்ல இப்படியாக அங்க ஒரு சமாதானத்தை இஸ்ரேல் ஜனங்க ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சமாதான பலியை செலுத்துறாங்க நிழல்ல. இன்னைக்கு நீங்க நானு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டதான அந்த மீட்பும் பொருள் மூலமாக அதை விசுவாசித்ததன் மூலமாக இன்னைக்கு நாம என்ன இருக்கிறோம்னா நாம அந்த ஒரு ஒப்புரவாகுதலுக்குள்ளாக வந்திருக்கிறோம் இல்லைங்களா? இப்ப நாம பாவிகளா இருந்த நாம இந்த ஒரு நீதிமான் எனக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறோம்னா அதுக்கு முழு முக்கிய காரணம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலி தான். ஒருவேளை அந்த ஈடுபலி நம்ம விசுவாசிக்கலைன்னா நாம கூட இன்னைக்கு மனுக்குலத்துல அதே பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்போம். ஆனா இன்னைக்கு தேவன் இன்னைக்கு நம் ஒவ்வொருவரையும் நீதிமான் நிலையில பாக்குறாரு. அதாவது மரித்த நம்மை ஜீவனோடு நம்மள பாக்குறாரு. இன்னைக்கு நீதிமான் எனக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அட்டோன்மெண்ட், அந்த ஒப்புரவாகுதலின் பலியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு சமாதானம் நம்ம பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு சமாதான பெற்றுக்கொண்ட நாம சமாதான பலியாக எதை கொடுக்க முடியும் அப்படின்னா, இன்னைக்கு அதை குறித்து சகோதரர் இந்த பாடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அப்போ இப்படி சுத்திகரிக்கப்பட்ட நம்மை நாமே என்ன பண்ணலாம்னா சமாதான பலியாக ஒப்பு கொடுக்கலாம். அப்ப சமாதான பலி அது எதுக்கு அடையாளம்னா பக்தி அல்லது அர்ப்பணிப்பை குறிக்குது. பாருங்க, இந்த சமாதான பலி என்பது இது ஒரு விதத்துல எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவன் மேல நமக்கான பக்தி அல்லது நாம ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்கிறதான அந்த அர்ப்பணிப்புக்கு அடையாளமாக இந்த சமாதான பலியானது காணப்படுகிறது. அப்போ ஆசாரிய ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல அங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரதிஷ்டையினுடைய ஒரு ஆட்டுக்கடா அங்க ஒரு சமாதான பலியாக கொடுக்கப்பட்டுச்சு. இந்த 2 பலிக்கு இடையான இந்த தொடர்பு பார்க்கும்போது இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் புதிய ஏற்பாட்டுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. வசனமா வாசிக்கலாம். வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சிஸ்டர், ரோமர் 4:25 வாசிங்களா? அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பாருங்க, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்படின்னா கர்த்தருடைய அந்த ஒரு பலியினுடைய காரியம் என்பது பல்வேறு வகையில நமக்கு அப்ளை ஆகுது. அவருடைய விசேஷமா சொல்லிட்டோம்னா அவருடைய ரத்தத்தினால் முதல்ல நமக்கு எப்படி சொல்லுவாருன்னா பவுல் சொல்லும்போது விசுவாசத்தினால நம்ம நீதிமானாக்கப்பட்டோம், அவருடைய ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டோம், அவருடைய கிருபையினால நம்ம நீதிமானாக்கப்பட்டோம், அவருடைய உயிர்த்தெழுதலினால நம்ம நீதிமானாக்கப்பட்டோம். அப்புறம் நாம் சொல்லும்போது நம்ம கிரியையினாலும் நாம் நீதிமானாக்க மாறணும். அப்ப பாருங்க, பல்வேறு விதத்துல கர்த்தருடைய பலியினுடைய புண்ணியமானது நமக்கு அப்ளை ஆகுது. இந்த 4:25 தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல பவுல் அருமையா அந்த விஷயத்த கோட் பண்ணியிருப்பாரு. அந்த வசனத்தையும் வாசிக்கலாம். ரோமர் 5:1. இவ்விதமாக
நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, நாம சமாதானம் இல்லாத நிலையில இருந்தோம். நமக்கும் தேவனுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா நம்முடைய விஷயத்துல ஆக்சுவலி இது ரோமருக்கு எழுதினது நிருபம் என்பது இஸ்ரேல் ஜனங்க அவங்களுடைய ஜனங்களுக்கு பேசுறாரு. ஏன்னா அவங்க தான் பாத்தீங்கன்னா தேவனோட அருமையான அந்த தொடர்புல இருந்தாங்க இல்லைங்களா. ஆனா ஒரு வகையில நாம கூட எப்படி இருந்தோம்னா புறஜாதிகளாக, காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, தேவனற்ற நிலைமையில இருந்தோம். அப்ப நமக்கு கூட இப்ப இன்னைக்கு பாருங்க, இந்த ஒட்டுமொத்த உலகத்துல மனுக்குலத்தின் மத்தியில சமாதானம் இல்லாத நிலையில கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. அதாவது தேவனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. ஏன்னா அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னா, பேதுரு அவருடைய நிருபத்துல சொல்லும்போது அந்தகார இருள்ல இருக்கிறாங்க அவங்க எல்லாம். ஆனா நாம இன்னைக்கு எப்படி வந்திருக்கிறோம்னா, அந்தகார இருள நாம கூட இருந்தோம். இன்னைக்கு எங்க வந்திருக்கிறோம்? ஆச்சரியமான ஒளிக்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா. அதாவது இந்த ஒரு மெய் சத்தியத்தை காணும்படியான வாய்ப்புல வந்திருக்கிறோம். அப்படின்னா இந்த சமாதானம் யாருக்கு தான் கொடுக்கிறாருன்னா, விசேஷமா பவுல் சொல்ற அந்த வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். இவ்விதமாக நாம விசுவாசத்தினால இப்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர், நமக்காக மரித்து நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார் என்ற அந்த ஒரு விசுவாசத்தின் மூலமாக, அதற்கான ஆதார வசனங்களை கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஆதார வசனங்கள்ல நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்ததனுடைய விஷயம் நாம பாக்குறோம். இப்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியினால நாம தேவனிடத்துல இன்னைக்கு என்ன பண்ணோம்? சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அப்படி சமாதானத்தை பெற்ற நாம நம்முடைய இந்த சரீரத்தை நாம சமாதான பலியாக ஒப்பு கொடுப்பது என்பது நிழல்ல சொல்லப்பட்ட சமாதான பலிக்கான ஒரு அடையாளம். எவ்வளவு அருமையான ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. கர்த்தர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தாரு. நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறாரு. இவ்விதமாக நம்ம விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோன்றதை நம்ம பார்த்தோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோன்றதை பார்த்தோம். அப்போ ஒப்புரவாகுதல் அது எதுக்கு அடையாளமா இருக்கு? இந்த அட்டோன்மெண்ட் பலி அப்படின்ற அந்த பலி, ஒப்புரவாகுதலுடைய விஷயம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, நமக்கும் தேவனுக்குமான அந்த ஒரு நடுவுல இருந்த அந்த ஒரு விஷயம் கேப் அங்க போய் சமாதானத்தை கொண்டு வருது. அப்ப நீதிமானாக்கப்பட்டதுக்கு பின்னாடி இப்ப நாம் பார்க்கும்போது நாம எங்க வந்திருக்கிறோம், நம்ம எந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம்னா, நாம புதிதும் ஜீவனமான வழியில, அதாவது பரலோக அழைப்பை நம்ம பெற்றுக்கொண்ட நிலைக்கு வந்திருக்கிறோம் அன்பானவர்களே. அப்போ இப்படியாக அவர் மூலமாக நாம இந்த கிருபையில பிரவேசிக்கக்கூடிய இந்த ஸ்லாகியத்தை பெற்றிருக்கிறோம். அதே போல விசுவாசத்தினால பெற்று இந்த ஒரு பெற்றுக்கொண்ட இந்த காரியத்துல நாம் பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, தேவ மகிமையை நம்ம அடைவோங்கிற அந்த நம்பிக்கையை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்? மேன்மை பாராட்டலாம். தேவன் இப்படியாக நமக்கு பாராட்டி வரக்கூடியதான விசுவாசத்தின் மூலமான இந்த ஒரு காரியங்களுக்கு தேவன் நம்மை அழைத்த அந்த ஒரு மகிமையான ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்வோம் என்பதற்கான ஒரு ஆரம்பம் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஈடுபலியினுடைய காரியம். அப்போ நாம இதை தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம நம்மை அர்ப்பணிக்கணும். நம்மை அர்ப்பணித்து, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சமாதான பலி என்பது நம்முடைய அர்ப்பணிப்புக்கு தொடர்புடைய ஒரு விஷயம் கூட நம்ம பார்த்தோம். அப்படி அர்ப்பணிச்சு நம்மையே ஒப்பு கொடுத்து மகிமையான ஒரு நம்பிக்கைக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கிறோம் என்பது நமக்கான காரியமாக பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்போ இந்த விஷயத்தினுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கும்போது அன்பானவர்களே, பாவ நிவாரண பலியை குறித்து நம்ம பார்க்கிறோம். பாவ நிவாரண பலி, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பலி, இரண்டுமே அது மரத்துல வைக்கப்படக்கூடிய அந்த பலியினுடைய காரியங்களை தொடர்புடையதுன்னு பார்த்தோம். அப்ப நம்முடைய அர்ப்பணிப்பு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியினுடைய புண்ணியத்தை சார்ந்தே இருக்கக்கூடியதா இருக்கு. அதற்கு மேல செலுத்தப்படக்கூடிய சமாதான பலியை கூட அது அடையாளப்படுத்துது கூட நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே. தொடர்ந்து நம்ம இப்ப 2 பலிகளை குறித்து பார்த்திருக்கிறோம். சர்வாங்க தகன பலி, சமாதான பலி குறித்து பார்த்திருக்கிறோம். இதை தொடர்ந்து பாவ நிவாரண நாளினுடைய பலியை குறித்து நம்ம பாடத்துல பார்க்கலாம். இது குறித்து பார்க்கும்போது லேவியாரமம் 4ஆம் அதிகாரத்துல இந்த பாவ நிவாரண நாளினுடைய பலிகளை குறித்துதான குறிப்புகள் இருக்கு. அப்போ அந்த பலியை செலுத்துறவங்க, அதாவது நிழல்ல
பாவ நிவாரண நாளினுடைய பலியை செலுத்துவருடைய அபூர்ணங்கள், அவங்களுடைய அந்த மீறுதல்கள் இருந்து அவங்கள சுத்திகரிக்கிறதுக்காக இந்த பலியானது அது கொடுக்கப்படுது. அப்ப நாம் பார்க்கும்போது அன்பானவர்களே, நாம கூட மீட்கப்பட்டு இந்த ஒரு இடுக்கமான வழியில பிரவேசித்ததுக்கு பின்னாடி நமக்குள்ள பாவம் இல்ல சொல்ல முடியுமா? நம்ம இந்த பரிசுத்த பாதையில வந்திருக்கோம், இடுக்கமான பாதையில வந்திருக்கிறோம். கர்த்தரால அவருடைய ஈடுபலியின் புண்ணியத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வந்திருந்தாலும் நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னா கண்டிப்பா இல்லை, இல்லைங்களா? பாவம் நமக்குள்ள நிலைச்சிருக்கு, இல்லைங்களா? அப்படின்னா இப்படியாக இந்த ஒரு பாவம் நமக்குள்ள நிலைச்சிருக்கக்கூடியதான இந்த விஷயத்துல விசேஷமாக நம்முடைய ஊன் இயல்பினுடைய இச்சையினால நாம என்ன பண்ணப்படுறோம்னா தூண்டப்படுறோம். ஏன்னா நம்முடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்னா அது விழுந்து போன சரீரம். சகோதரர் அவருடைய எழுத்துக்களை சொல்லும்போது 10% பாகம் நம்ம மரிச்ச நிலையில இருக்கிறோம். ஒரே ஒரு % தான் நம்ம தேவனுடைய பார்வையில ஜீவன். அதாவது 10% பாகம்னா அதை குறித்து பார்க்கும்போது பிசிக்கலி, மென்டலி, மாரலி இந்த 3 நிலையிலுமே நம்ம மரிச்ச நிலையில, அதாவது விழுந்து போன சீர்கெட்ட நிலை தான் இது குறிக்குது. அப்படின்னா தொடர்ந்து நம்முடைய மாம்சம், நமக்கு தெரியும் நம்முடைய எதிராளிகள்ல பிரதானமான எதிராளியே யாருன்னா நம்முடைய மாம்சம் தான். இந்த மாம்சத்தினுடைய இச்சையினால நம்ம தூண்டப்பட்டு அநேக நேரங்கள்ல நம்ம தேவனுக்கு பிரியம் இல்லாத பாவங்களை நம்ம இந்த சரீரத்துல என்ன பண்றோம்னா செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்போ அந்த விஷயங்கள் அகற்றப்படணும். அப்போ இந்த விஷயத்துல நான் பார்க்கும்போது நம்முடைய சிந்தையின் காரியங்கள், இந்த சிந்தையில நம்ம சுத்தப்படுத்தப்படணும். நம்முடைய வாழ்க்கையினுடைய விஷயத்துல நம்ம தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை சிந்தையிலிருந்து நம்ம ஆரம்பிச்சாதான் சரீரத்துல நம்ம முடிக்க முடியும். சரீரம் என்பது கடைசி வரைக்கும் அதை பூர்ணப்படுத்தவே முடியாது. ஏன்னா தேவனும் அதை எதிர்பார்க்கறது இல்லை. நம்முடைய மாம்ச பரிபூர்ணம் என்பது அது இயலாத காரியம். ஏன்னா அது ஆதாம் மூலமாக பெற்றுக்கொண்ட சரீரம். மாறாக புது சிருஷ்டி என்பது தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா சிந்தையில நம்ம தூய்மையை நம்ம காத்துக்கொள்ளணும். நேற்று கூட சகோதரர் அருமையா பாடம் எடுத்தாங்க. இருதயத்துல அந்த ஒரு இருதயத்தினுடைய பரிசுத்தத்தை பத்தி அருமையா நேற்று பாடம் எடுத்திருந்தாங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏன்னா அவங்க தான் தேவனை தரிசிக்க முடியும்னு சொல்லிட்டு நேற்று பாடத்துல எடுத்திருந்தாங்க. அப்படின்னா இருதய தூய்மை தான். ஆனா இருதயம் தான் பாத்தீங்கன்னா திருக்குள்ளதான் இருக்கு, இல்லைங்களா? அதுல இருந்து தான் எல்லா மோசமான விஷயங்களும் வெளிப்படுது, இல்லைங்களா? அப்படின்னா நம்ம எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டியிருக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய காரியங்களை கொண்டு. அப்ப பாருங்க, அந்த அந்த விஷயத்துல பார்க்கும்போது அன்பானவர்களே, இந்த நம்ம புது சிருஷ்டிகள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் விழுந்து போன நிலையில இருக்கிறோம், இல்லைங்களா? அப்ப இந்த ஒரு இப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம், இந்த இடுக்கமான பாதையில வந்திருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ள தொடர்ந்து பாவம் கடந்து போயிட்டே இருக்கு. அப்ப இந்த பாவ நாட்டத்துல இருந்து நம்ம வெளியே வரணும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும். ஏன்னா யோவான்ல நம்ம படிக்கிறோம், இல்லைங்களா? உடைய சத்திய வசனத்தினாலே பரிசுத்தமாக்கும், உடைய வசனமே சத்தியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள்ல நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இந்த சுத்திகரித்தல் எப்படி நடக்குதுன்னா, இது கூட நம்மளால செய்ய முடியறது இல்லை. இதுக்கு இந்த ஒரு சுத்திகரிப்பு நம்மளே செஞ்சுக்க முடியறது இல்லை. இதுக்கு கூட நமக்கு யாருடைய துணை வேணும்னா நம்முடைய பிரதான ஆசாரியருடைய துணை அவசியம். அவருடைய உதவி இல்லாம செய்ய முடியாது. அதனால்தான் அருமையா அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர்ல சொல்லும்போது, நம்மை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறாரு. ஆரோன் பாத்தீங்கன்னா நிழல்ல அவர் பிரதான ஆசிரியர். ஆனா அவரும் பாவத்துக்குள்ளதான் இருக்கிறாரு. அப்ப அவருக்காகவும் இஸ்ரேல் ஜனங்களுக்காக சேர்த்துதான் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பலி செலுத்தினார். ஆனா நிஜத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆரோனுடைய நிஜமாகிய கர்த்தர் இயேசு அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தர், பாவிகளுக்கு விலகினவர். ஆனா அவரு பலியானாரு. அப்படி பலியான அவரு நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர் தான் கர்த்தர் இயேசு, நம்முடைய பிரதான ஆசிரியர். அப்போ அவரு நம்முடைய நிலைய புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனாலதான் நம்ம பலவீனத்தின் நிமித்தமா செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்காகவும் தேவனிடத்துல நமக்காக பரிந்து பேசி
நமக்கு என்ன பண்றாருன்னா மன்னிப்பு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் தொடர்ச்சியா, இல்லைங்களா? எவ்வளவு பெரியதான ஒரு 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 ஸ்லாகியம், ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய பிரதான ஆசிரியர் நம்மை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசிரியரை நம்ம பெற்றிருக்கிறோம், அன்பானவர்களே. அப்படின்னா இந்த ஒரு அபூர்ண மாம்சத்துல நம்ம இருக்கும்போது நம்மளால கண்டிப்பா முழுமையான ஒரு பரிசுத்தத்தை அடைய முடியாது. ஆனா நமக்கு தெரியும், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. வசனம் தெளிவா சொல்லுது. அதே போல நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே என்னுடைய சித்தம் என்று சொல்றாரு. அப்படின்னா எப்படி நம்ம பரிசுத்தம் அடைய முடியும்? இந்த சரீரத்துல பரிசுத்தம் அடைவது கூடாத காரியம், முடியாத விஷயம். அது தேவனுக்கு தெரியும். ஆனாலும் ஆனாலும் நாம அந்த ஒரு ஏன்னா நம்ம நம்முடைய நிலை, பல்வேறு நிலைகள் இருக்கு இல்லைங்களா? விசுவாசத்தினுடைய காரியங்கள். விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுறோம், பின்பு ஜெனிப்பிக்கப்படுறோம், பின்பு நம்ம என்ன பண்ணப்படுறோம்? ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில இருந்து நம்ம தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்படுதலை நம்ம தொடர்ந்து நம்ம இது பண்ணணும். பரிசுத்தமாக்கப்படுதல் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கணும். இட்ஸ் டெய்லி ப்ராசஸ், இல்லைங்களா? தொடர்ந்து பூமியில இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் இந்த பரிசுத்தமாக்குதலானது அது நடந்துகிட்டே இருக்கணும். நடந்துகிட்டே இருந்தா மாத்திரமே அந்த பரிசுத்தமாக்குதல் என்பது ஒரு நிலையை அடையணும், முழுமையை அடையணும். அதாவது நம்முடைய சிந்தையில அந்த பாவம் இல்லாத தன்மையை நம்ம முழுமையா அடையணும். அப்படி அடைந்து தீரும் பொழுது இந்த மாம்ச சரீரத்துக்கு விடுதலை கொடுத்து அந்த புது சிருஷ்டிக்குரிய மேனியை தேவன் நமக்கு அந்த உயிர்த்தெழுதலின் நாள்ல நமக்கு தருவார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம், இல்லைங்களா? ஆனா இந்த புதிய அந்த சிந்தை, அதனுடைய காரியங்கள் குறித்து பார்க்கும்போது அன்பானவர்களே, அது எப்படி இருக்குன்னா, அது தேவனுடைய பார்வையில அது ஒரு மிக மதிப்பு மிக்க ஒரு காரியங்களா இருக்கு. அதனாலதான் நமக்கு பேர் புது சிருஷ்டி. புது சிருஷ்டின்னா அப்போஸ்தலர் வார்த்தைகளை நம்ம படிக்கிறோம். பழையவைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இல்லைங்களா? நம்ம கிட்ட என்னன்னா பழைய மாம்சத்தினுடைய அந்த விஷயங்கள் எல்லாமே போயிட்டு புது மனுஷங்கன்னா ஒரு புதுசா ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா எப்படி இருக்கும்னா, அந்த குழந்தைகிட்ட பாவம் இருக்குமானா, ஆக்சுவலி இயல்பா அந்த குழந்தை பாவம், ஆதாமிய பாவம் இருக்கும். பட் அந்த குழந்தைக்குள்ள எப்படிப்பட்ட அந்த ஒரு குழந்தையினால பாவம் செய்ய முடியுமா? ஒரு புதுசா ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அதனால பாவம் செய்ய முடியுமானா கண்டிப்பா முடியாது. அது மாதிரிதான் தேவன் நம்மள கூட எப்படின்னா அந்த மாதிரிதான் பாக்குறாரு. இந்த புது சிருஷ்டி என்பது அதை சொல்லும்போது யோவான் அவருடைய வார்த்தையில படிக்கிறோம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு சொல்றாரு, இல்லைங்களா? ஆமா. அப்ப அந்த அடிப்படையில் நான் பார்க்கும்போது அன்பானவர்களே, இந்த ஒரு பரிசுத்தம், இந்த ஒரு விஷயத்துல நான் பார்க்கும்போது நமது முழுமையான பரலோக நிலைமையை நம்ம பெறும்போது நாம கூட பாவம் இல்லாத நிலைக்கு நம்ம கடந்து போவோம். இது எப்பத்தான்னா நம்முடைய 2ஆம் திரையை நம்ம பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறோம். நம்முடைய ஊழியங்கள் நாம தேவனுக்கு பிரியமாக பலியாகி, ஜீவ பலியாகி முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து இந்த மாம்ச திரையை கடந்து அதாவது 2ஆம் திரையை கடந்து நம்ம போகும்போது பரலோகத்துல நம்ம போயிட்டோம்னா நம்முடைய நிலை என்பது முற்றிலுமாக அங்க எப்படி இருக்குன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அதை சொல்லும்போது யோவான் அப்போஸ்தலன் சொல்லும்போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியாகவே நம்ம அவரை தரிசிப்போம்னு சொல்றாரு, இல்லைங்களா? அவர் எவ்வளமா இருக்கிறாரோ அவ்வளமாகவே நாம, ஏன்னா அந்த அந்த ஒரு ஆவியின் சரீரம் என்பது அது முழுக்க முழுக்க பரிசுத்தமான ஒரு நிலை, இல்லைங்களா? அப்ப கர்த்தர் இயேசு தன்னுடைய ஊழியத்தின் போது அனுபவித்த அனுபவங்கள், அதே போல பாவத்திலிருந்து நம்மை சுத்திகரிப்பதற்கான அந்த ஒரு விஷயத்துல நாம் பார்க்கும்போது அவரு நமக்காக அவர் இந்த ஆசாரிய ஊழியத்துல நாம் பார்க்கிறோம். அவர் நமக்கு தெரியும், அவருடைய பிறப்பினுடைய அடிப்படையில அவர் யூத கோத்திரத்துல பிறந்தார். ஆனா யூதா கோத்திரத்துல இருந்து ஒருத்தருமே என்ன பண்ணல, ஆசாரிய ஊழியத்துக்கு வரல. ஏன்னா லேவி கோத்திரத்துல இருந்து தான் நிழல்ல பாத்தீங்கன்னா ஆசாரிய ஊழியத்துக்கு தேவன் தெரிந்தெடுத்தார். ஆனா இங்க நான் பாக்குறோம், நம்முடைய பிரதான ஆசாரியர் அவரு நான் பாக்குறோம் இந்த விஷயத்துல நமக்காக அவருடைய அந்த ஒரு வாழ்க்கை, அதாவது அவருடைய அந்த 3 வருஷ பலியின் வாழ்க்கையை பார்க்கும்போது தன்னுடைய சொந்த சரீரத்தை தான் பலியா செலுத்தினார், இல்லைங்களா? அவருக்கான அந்த அனுபவங்கள் 3 வருஷ பலியின் வாழ்க்கையில பார்க்கும்போது தன்னுடைய சொந்த சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமா பலி செலுத்தி அதுல இருந்து என்ன பண்ணாருன்னா அந்த ஒரு அனுபவங்கள் மூலமாக நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நம்மளை சுத்திகரிப்பதற்கு அவர் என்ன பண்றாருன்னா பிரதான ஆசிரியரா அங்க ஆயத்தமானாரு. அப்போ அவ்வாறே பார்க்கிறோம் அன்பானவர்களே, பரிசுத்தவான்கள் கூட இன்னைக்கு செய்யக்கூடியதான தேவ ஊழியத்துல
நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிறிஸ்துவ அனுபவங்கள் வழியாக நாம என்ன பண்றோம், நாம இன்னைக்கு நீங்க நான் யாரா இருக்கிறோம் இல்லைங்களா? நீங்க நான் யாரா இருக்கிறோம்னா கிறிஸ்துவனுடைய உடன் ஆசாரியர். அவர் நமக்கு பிரதான ஆசாரியர்னா நீங்க நானு உடன் ஆசாரியர்கள் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம பார்க்கும்போது அப்போ அந்த உடன் ஆசாரியர்களா இருக்கக்கூடிய நாம எப்படி பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன, பலி செலுத்தணும். அது போல உடன் ஆசாரியர்களா இருக்கக்கூடிய நாம இங்க நம்ம நிழலை போல பலி செலுத்த முடியாது. நம்முடைய பலி என்பது நம்முடைய சரீரங்களை, அதுதான் நம்ம ரோமர்ல படிக்கிறோம் இல்லைங்களா? முடிஞ்சா வாசிங்க, ரோமர் 12:1 வாசிங்க. பிரதர். ரோமர் 12:1 நமக்கு பரிச்சயமான வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நிழல் ஆராதனை என்பது அங்க வெவ்வேறு பலிகளை கொண்டதா இருந்துச்சு இல்லைங்களா? இப்ப நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு சர்வாங்க தகன பலி, அப்புறம் சமாதான பலி, பாவ நிவாரண பலி, எல்லாமே என்னன்னா ஒரு மிருகத்தை வந்து அடிச்சு அதனுடைய ரத்தத்தை சிந்திட்டு தனியா அந்த மிருகத்தினுடைய அந்த சரீரத்தை தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, தகனமா பலி செலுத்திருக்கிறாங்க. ஆனா நம்முடைய பலி என்பது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த பழைய மாம்ச சரீரத்தை இங்க நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த ஜீவ பலியா ஒப்பு கொடுப்பதற்கான நிபந்தனை என்ன சொல்றாருன்னா, அதை நம்ம சரீரங்களை பரிசுத்தமான ஏன்னா எந்த விதமான பரிசுத்தம் இல்லாத ஒரு பலிய கண்டிப்பா தேவன் ஒருபோதும், அது நிழலானா இருந்தாலும் சரி, நிஜமா இருந்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லாத ஒரு பலிய தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார். அப்படின்னா அப்போ இந்த இடத்துல நாம பரிசுத்த பலியாக நம்ம கொடுக்கணும். ஆனா நம்ம கிட்டதான் பரிசுத்தமே இல்லையே பிரதர், நீங்க கேட்கலாம். நாம தான் பரிசுத்தவான்களாக எண்ணப்படுறோம். ஆனா நம்ம பரிசுத்தவான்களா ஒரிஜினலா கேட்டோம்னா கண்டிப்பா ஒரிஜினலா நம்ம பரிசுத்தவான்கள் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலிய புண்ணியத்தை விசுவாசிக்கிறதுனால தேவனுடைய பார்வையில நீதிமான்களா இருக்கிறோம், பரிசுத்தவான்களா இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அந்த பரிசுத்தவான்களாக மாறும்படியாக நம்ம முயற்சிகளை செய்யறோமா, பரிசுத்தவான்களுடைய அந்த ஒரு கிரியைகளை நம்ம நடப்பிக்கிறோமா, இதுதான் நம்ம அப்படின்னா இங்க நம்ம தேவ ஊழியத்துல நம்ம ஈடுபடும் போது அதன் மூலமாக அநேக அனுபவங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். அப்போ இப்படியாக நாம் பார்க்கும்போது இங்கேயே இந்த பரிசுத்தவானுக்கான அந்த ஒரு காரியங்களை நம்ம வெறும் விசுவாசத்துல மாத்திரம் இல்லை, விசுவாசத்தை மாத்திரம் கிடையாது, நம்ம கிரியையிலே நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும். இப்ப தேவன் நமக்கு இவ்வளவு கொடுக்கக்கூடிய சத்தியத்தினுடைய நோக்கம் என்ன? இப்ப நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அவருடைய அந்த ஒரு பந்தியில நம்ம போய் கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளவு சத்தியங்களை கேட்கணும் அப்படின்னா நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்றதுக்காகத்தான். ஏன்னா நம்ம இந்த பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்மளை நாமளே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புளிப்புகளை நீக்கி போட்டுட்டு நம்ம போய் பங்கெடுத்தாதான் அது பாத்திரவான்களாக பங்கெடுப்பதற்கான அடையாளம். ஒருவேளை நம்ம அது எதுவுமே செய்யல, நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிறதுக்கான முயற்சிகள் எதுவுமே செய்யல, எல்லா புளிப்புகளையும் நமக்குள்ள வச்சுட்டு போய் நம்ம ஒருவேளை பங்கெடுத்தோம்னா அது அபாத்திரவான்களா பங்கெடுப்பதற்கான அடையாளம் இல்லைங்களா? எல்லா கசப்புகள், எல்லா துர்குணங்கள், பொல்லாப்புகள் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு, ஆனா நான் வந்து அந்த நாள்ல போய் கர்த்தருடைய பந்தியில நான் வந்து எதுவுமே தெரியாதவன் போய் அங்க உட்காந்து நம்ம வந்து அந்த பந்தியில நம்ம பங்கெடுத்தோம்னா அந்த பந்தியை கரைப்படுத்தக்கூடியவங்களாயிடும். அது வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்துட்டதான அந்த ஒரு விலையேற பெற்றதான அந்த ஒரு அவருடைய ஜீவனை பிற்கும்படியான அடையாளத்தில் செய்யக்கூடியதான அந்த ஒரு காரியம். ஏன்னா அது அப்படி செஞ்சவங்க அப்போஸ்தலன் பவுல் அதனுடைய காரியங்களை கூட கொரிந்தியர்ல அதை பத்தி பேசியிருப்பாங்க. நமக்கு நேரம் இல்லை, அதை பத்தி பேச வேண்டாம். அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் மரிச்சாங்க. அவர் மரித்த போது பார்க்கிறோம். இதை குறிச்சு வசனங்களா வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். மத்தேயு 27:50. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். நமக்கு தெரியும் இந்த விஷயங்கள். அங்க அவரு
பேசின வார்த்தைகள் சிலுவையின் உடைய அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்க ஏலி ஏலி லாமா சபக்தானி இப்படியான வார்த்தைகளை பேசி அங்க மறுபடியும் இங்க மத்தேயு சுவிசேஷகர் எப்படி பதிவு பண்ணியிருக்கிறாருன்னா, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஆவியை விட்டார். அப்படி அந்த ஆவியை விட்டாரு. அப்ப இயேசு அவர் மரிச்சாரு. அந்த மரிச்ச போது அங்க என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை கடந்து போச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பூமி அதிர்ச்சி. அங்க பூமி அதிர்ச்சி இயல்பா நமக்கு தெரியும். அப்படியான ஒரு விஷயங்கள் பொதுவா பாத்தீங்கன்னா, இயற்கை சில நேரங்களில் நமக்கு தெரியும். இயற்கைக்கு மாறா இந்த பூமி அதிர்ச்சி என்பது இன்னைக்கும் கூட அதை பத்தின ஆராய்ச்சிகள் நிறைய போயிட்டு இருக்கு. எப்படி பூமி அதிர்ச்சி வருதுன்றத வந்ததுக்கு அப்புறம் தான் அது எவ்வளவு ரிக்டர் அளவுக்கு எவ்வளவு வந்திருக்கு கண்டுபிடிக்கிறாங்களே தவிர, ஏன் முன்னாடியே அது அது வருவதற்கான காரணங்கள் இன்னும் ஆராய்ச்சிக்குரியவைகளா இருக்கு இல்லைங்களா? அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவரு நீதிமானாக அங்க மரிக்கிறாரு. அங்க மரிக்கும் போது அந்த இடத்துலயும் ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சு. அப்ப தேவனுடைய குமாரன் நம்முடைய இரட்சகருடைய அந்த மரணத்தினுடைய முக்கிய விளைவை அந்த பூமி அதிர்ச்சி வெளிப்படுத்துது. அப்ப அந்த பூமி அதிர்ச்சி இன்னும் 2 விளைவுகளை அங்க ஏற்படுத்துது. இந்த பாடத்துல சகோதரர் இங்க பதிவு பண்றாங்க. அதனுடைய விளைவை குறித்து நம்ம வசனமா வாசிக்கலாம். எபிரேயர் முதல் விளைவு எபிரேயர் 10:20. எபிரேயர் 10:20. அந்த அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் அங்க நான் பாக்குறோம் அன்பானவர்களே, அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், இது என்னன்னா, இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, நியாய பிரமாணத்தின் அடிப்படையில அந்த தேவாலயத்துல நமக்கு தெரியும். அந்த தேவாலயத்துல அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவுல என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திரைச்சீலை இருக்கும். அந்த திரைச்சீலை என்னன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, அது அப்படியே கிழிஞ்சிருச்சு. அது வரைக்கும் அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு யார் மட்டும்தான் போக முடியும்னா பிரதான ஆசிரியர், அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பலி செலுத்துறதுக்காக போவார். அப்படின்னா அப்போ பாக்குறோம் இந்த விஷயங்கள்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு மரணம், அவருடைய ஜீவன் விட்டோன்னு அங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா, அங்க மரணத்தை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயத்துல ஆலயத்துல இருந்த திரைச்சீலை அது கிழிந்ததுன்னு நம்ம பாக்குறோம். அது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, எபிரேயர்ல வாசிச்ச அந்த வசனத்துக்கு அடையாளமா இருக்கு. அதாவது அந்த மார்க்கத்தின் வழியா பிரவேசிக்கிறதுக்கு அவருடைய ரத்தத்தினால தைரியம் உண்டாயிருக்கு. இப்படியாக பார்க்கும்போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய காரியங்களை காணும்படியான ஒரு வாய்ப்பு, அதாவது பரலோகத்தினுடைய மேன்மையான ஆசீர்வாதத்தினுடைய அழைப்பை பெற்றுக் கொள்ளும்படியான வாய்ப்புக்கு அடையாளமா இருக்குன்னு பாக்குறோம். 2வது அந்த பூமி அதிர்ச்சிக்குரிய விஷயங்கள் எதோட ஒப்புமைப்படுத்தி பேசுறாங்கன்னா வாசிக்கலாம். மத்தேயு 27:52. மத்தேயு 27:52. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. கல்லறைகளும் அங்க திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அப்படின்னா இது எதுக்கு, இந்த கல்லறைகள் திறக்கப்பட்ட விஷயம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லும்போது, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் பாக்குறோம். மரித்தோரினுடைய உயிர்த்தெழுதல்ல என்னன்னா அந்த நாட்கள்ல உயிர்த்தெழுதல் நாள்ல நீதிமான்களும் அநீதிமான்களும் எழுந்திருப்பார்கள் அப்படின்ற ஒரு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இது குறித்து அப்போஸ்தலர் 24:15 கூட நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 24:15. நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது. பிரேத குழியில எல்லாம் அவருடைய சத்தம் கேட்கும் காலம் வரும் அப்படின்னா அந்த ஒரு கால பகுதியில உயிர்த்தெழுதலின் கால பகுதியில அந்த ஒரு நாட்கள்ல நான் பாக்குறோம் நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர் தெழும்பது
உண்டென்று தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல. அப்ப இப்படியாக இந்த 2 விளைவு, ஒண்ணு தேவாலயத்தினுடைய திரைச்சீலை கிழிஞ்ச ஒரு விஷயம், இப்படியான ஒரு மார்க்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியான வாய்ப்பு, கல்லறை திறக்கப்பட்டது உயிர்த்தெழுதலினுடைய விஷயத்துக்கு தொடர்புடையதா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஒரு இதன் மத்தியில என்ன நடக்குதுன்னா 27:54 நீங்க வாசிங்க. 27:54 மத்தேயு 27:54. நூற்றுக்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இங்க ஒரு சாட்சி கர்த்தரை குறிச்சு அங்க காணப்பட்டாங்க. அந்த ரோமர் சோல்ஜர்ஸ்ல அந்த நூற்றுக்கு அதிபதி, அவனோடு கூட இருந்த அந்த காவல் காத்தவங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பூமி அதிர்ச்சியினுடைய சம்பவத்தை பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, ரொம்ப பயந்து சொல்றாங்க, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்ற ஒரு சாட்சி அங்க கொடுக்குறாங்க மாணவர்களே. அப்ப ஏன்னா இப்படிப்பட்டதான சாட்சி இது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, கர்த்தர் இயேசு பரத்துல மாத்திரம் அல்ல, பூமியிலையும் அவர் தேவனுக்கு உண்மையா இருந்தாரு. உண்மையான அவருடைய ஜீவித்துக்கு ஆன ஒரு அடையாளம் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான சாட்சி அன்னைக்கு அவரை கொலை செய்யும்படியான அந்த பாத்திரங்களா இருந்துட்ட அந்த ரோம சோல்ஜர்ஸ் கூட அவர் ஒரு நீதிமான் எனக்கூடியதான அந்த சாட்சி, உண்மையாகவே இவர் தேவனுடைய குமாரன்ற அந்த சாட்சியை அவங்க சொல்றத மத்தேயு சுவிசேஷகர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. கடைசியா நம்ம முடிக்கலாம் பாடத்தை. அப்போ இதன் மூலமா நம்ம பார்க்கும்போது உண்மையிலே மீட்பும் ஜீவனும் அவருடைய பலியில இருந்து தான் ஒவ்வொரு நபருக்குமாக பாயக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ நாம் பெற்றுக்கொண்ட இந்த மாபெரும் மீட்பு, அதை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொண்டதான இந்த ஒரு ஜீவன், இந்த ஜீவனை நாம் பலியாக்கும் போது அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான இன்னும் மேலான நித்திய ஜீவன் என்பதெல்லாமே இதற்கான ஆதாரம் எங்க இருக்குன்னா, சர்வலோகத்தினுடைய பாவங்களுக்கும் கிருபாதார பலியாக கொடுத்துட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு மாபெரும் அந்த ஒரு பலியின் காரியங்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படியாக நம்ம இந்த நாள்ல கூட கர்த்தர் இயேசு மரத்தில் மரித்தார் என்ற தலைப்புல நம்ம சற்று நேரம் பார்த்திருக்கிறோம். ஒரு விசை மீண்டுமாக அந்த ஆதார வசனத்தை வாசித்து நம்ம பாடத்தை நிறைவுக்கு கொண்டு வரலாம். வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம் என்பதை நம்ம இந்த நாளிலே புரிஞ்சிருக்கிறோம். புரிந்து கொண்ட அடிப்படையில நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு தொடர்ந்து இந்த இடுக்கமான பாதையிலே நாமும் அவரை போல பிக்கப்படவும், நாமும் நம்முடைய உடன் அங்கங்களா இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய சரீர அங்கங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை காணப்படுகிறோம். அந்தபடியே அந்த அடையாளத்தில் மாத்திரம் பங்கெடுத்து கடந்து போகாதபடிக்கு அதனுடைய நிஜமான பிக்கப்படுதலிலும் அதே போல ஜீவனை கொடுப்பதிலும் நாம் தொடர்ந்து காணப்பட்டு நம்முடைய பலியை நாம் நிறைவேற்றுவோமாக என்ற வார்த்தையோடு இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். இப்படியான இந்த வாய்ப்பு கொடுத்த ஒரு காரியங்களுக்காக பிதாவாகிய தேவனுக்கு மீண்டுமாக கர்த்தர் மூலமா நன்றியை நான் எடுத்துக் கொள்கிறேன். பொறுமையோடு கேட்ட உங்களையும் அடியானையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.